கோவை சுந்தராபுரம் சாரதா மில் ரோட் பகுதிக்கு கடந்த 14ஆம் தேதி 2 பெண்கள் வந்தனர். வீடு வீடாக சென்ற அவர்கள் ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் குண்டம் இறங்கப் போவதாக கூறி நன்கொடை கேட்டனர். மாசாணியம்மன் மீது பக்தி கொண்ட பெண் ஒருவர் 200 ரூபாய் நன்கொடை கொடுத்துள்ளார். அவரிடம் பெண்கள் நைசாக பேச்சு கொடுத்தனர். உங்கள் குடும்பத்துக்கு ஆபத்து உள்ளது. வீட்டில் உள்ள கெட்ட சக்தியை நீக்க சில பூஜைகள் செய்ய வேண்டும். மாசாணியம்மன் கோவிலில் சாமியார் ஒருவர் இருக்கிறார். அவர் வந்து பூஜை செய்தால் கெட்டதெல்லாம் நீங்கிவிடும் என கூறி பெண்ணிடம் மொபைல் எண்ணையும் பெற்று சென்றுள்ளனர். அவர்கள் சென்ற சில மணி நேரங்களில் பெண்ணின் மொபைலுக்கு அழைப்பு வந்தது. அதில் பேசிய நபர் வெற்றிமாறன் எனவும் மாசாணியம்மன் கோவிலிலிருந்து பேசுவதாகவும் கூறியுள்ளார். பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி தயாராக வைத்திருங்கள், நாளை வருகிறேன் என்று கூறியுள்ளார். மறுநாள் காலை 30 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் வெள்ளை சட்டை காவி வேட்டி அணிந்த பைக்கில் வந்து இறங்கினார். வீட்டுக்குள் வந்த அவர் சில சித்து வேலைகளை செய்து குடும்பத்தினரின் கவனத்தை திசை திருப்பியுள்ளார். தொடர்ந்து அவர்களை அச்சப்படுத்தி மாந்திரீகம் செய்வதாக கூறி 21,000 ரூபாய் மற்றும் 4 கிராம் தங்க மோதிரத்தை சுருட்டி கொண்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆனார். அவரை பார்த்தவுடன் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் பூஜை செய்யும் போது போட்டோ வீடியோ எடுத்தனர். சம்பவம் குறித்து போட்டோ வீடியோ ஆதாரங்களுடன் சுந்தராபுரம் போலீசில் புகார் அளித்தனர். முதல் கட்ட விசாரணையில் இதேபோன்று பல சம்பவங்கள் சுந்தராபுரம் பகுதிகளில் நடந்திருப்பதாக தெரியவந்துள்ளது. போலீஸ் ஏட்டு ஒருவரும் 1200 ரூபாய் மற்றும் பட்டுச்சேலையை கொடுத்து ஏமாந்துள்ளார். கடவுள் பெயரை கூறி மக்களின் பணத்தை அபேஸ் செய்யும் போலி சாமியார்களிடமிருந்து மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என போலீசார் எச்சரித்துள்ளனர்.